ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு கீழே போறதுக்கு ரீசன் மண்டே வந்து ட்ரேடிங் ஹாலிடே. ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ ஆப்ஷன்ஸ் ரைட்டர்ஸா இருக்கட்டும், பையர்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து புட் கால் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து மாத்துறாங்க அங்கங்க. ஸோ அதோட நிலைமை தான் நமக்கு மார்க்கெட்ல இம்பாக்டா இருக்கா அப்படின்னு ஒரு கருத்தா இருக்கு என்னோடது. இது வந்து தெரியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து குளோபல் சென்டிமெண்ட் நல்லா தான் இருக்கு. ஸோ அதனால யாரும் பேனிக் ஆகாதீங்க. பட் ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் பேசிட்டு தாங்க இருக்காரு. ஒரு இஷ்யூ இப்போ நேத்து வந்து நல்லா சிரிச்சு தான் பேசினாரு. இன்னைக்கு வந்து ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுவுமே பெரிய இஷ்யூவெல்லாம் வராதுங்க. மேக்ஸிமம் போனால் என்ன ஆகுங்க, சின்னதாக ஒரு டவுன் வரும். ஸோ அந்த கரெக்ஷன் தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ யாரும் பயப்பட தேவையில்லை, பொறுமையா இருங்க. அதாவது பேனிக் ஆகாதீங்க. பேனிக் ஆயிட்டு ஐயோ இவ்வளவு போச்சோ அப்படின்லாம் தேவையில்லை. நம்ம ஒரு தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம். தொழிலுக்கு எப்பயுமே முக்கியமானது வந்து பொறுமை. ஸோ மார்க்கெட் வந்து 26th வந்து லீவு மண்டே. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்து நிப்டி எக்ஸ்பைரி. ஸோ அதோட மூவ்மெண்ட் கூட இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஃப்ஐடிஏ டேட்டா, டாலர் இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் ஐஎன்ஆர், கோல்டு, சில்வரு, இதை பற்றிலாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மார்க்கெட் சுச்சுவேஷன் மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன். இன்னுமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோ உள்ளே பார்க்க தரலாம். கிராவிட்டா இந்தியா மெயினாக பார்க்க போகிறோம். ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பரான ஒரு ரிசல்ட். இருந்தாலும் அந்த ஸ்டாக் வந்து கீழே தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். விஏ டெக், விபிஎல், பாலிமெட், ஐடிசி, விம்டா லேப். ஸோ இந்த ஸ்டாக் பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நேற்று வந்து இது நார்மல் ட்ரேடிங் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பாருங்கள், எஃப்ஐ வந்து வித்துட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் டிஏ வாங்கிட்டு இருக்காங்க. இது எப்பயுமே நடக்கிறது தான். ஸோ அதே மாதிரி தான், வேற எந்த பெரிய சேஞ்சஸ் எல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல. ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் பேசினாலும் அந்த சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து மாறுதா அப்படின்னா சின்னதா ஒரு ரியாக்ஷன் கொடுக்க தான் செய்யுது. இன்னைக்கு வந்து எகெயின் ஈரான் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம வாக்குவாதம், இவர் வந்து டெய்லி ஒன்று பேசிட்டு இருக்காரு. நம்ம அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்க கூடாது. இது இப்படியே நீடிச்சுச்சுன்னா மார்க்கெட் வந்து அதை கண்டுக்காது. அவர் இப்போ பேச்செல்லாம் கண்டுக்காதுன்னு தான் சொல்ல வர்றேன். ஸோ அதனால இந்த டைமும் நம்ம கடந்து போனோம். மேபி ஒரு மாசம் 2 மாசம் ஆயிருச்சுன்னா இதெல்லாம் நார்மலைஸ் ஆயிரும்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து சென்டிமெண்ட் பாருங்க. ஆக்சுவலா நம்ம வந்து 25,000க்கு கீழேயே பிரேக் பண்ணி போயிருக்கு. இன்னுமே 1 hour ட்ரேடிங் செஷன் இருக்கு. ஸோ நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். நான் இதில் வந்து நிறைய சார்ட்ஸ் எல்லாம் காமிப்பேன். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தான். என்னோட மோட்டிவேஷன் இருக்கு, அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே நான் போட்டுட்டு இருக்கேன். இன்னொன்று, உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட செக் பண்ணிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி பாருங்க, நிஃப்டி சார்ட் இது 25,000க்கு கீழே ஆல்ரெடி போயிருச்சு 2 நாளைக்கு முன்னாடி. பட் அதை பிரேக் பண்ணி இப்போ வந்து மேலே வந்துகிட்டு இருக்கு. 200 மூவிங் ஆவரேஜ். இப்போ அதாவது 25,000ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ தெரியல, இது வந்து நம்ம இண்டெக்ஸ் மூவர்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, மண்டே வந்து லீவு. ஸோ அதுக்காக ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஒன்று மேலே போகணும், ஒன்று கீழே வரணும். இன்னைக்கு வந்து சுச்சுவேஷன் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக கீழே வர்றாங்க. நிறைய பேர் பேனிக் ஆகுறாங்க. ஸோ ஆக வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்கு. பாருங்க, அதாவது இந்த பக்கம் யூரோப்பியன் மார்க்கெட் ஆனாலும் சரி பாசிட்டிவாக தான் இருக்காங்க. நம்ம டவுன் ஜோன்ஸு யூஎஸ் மார்க்கெட் ஆனாலும் சரி பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இதில் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் நெகட்டிவாக இருக்குது, மற்ற எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறது என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது பெருசாக பாசிட்டிவ் இல்லைனாலும் பட் சென்டிமெண்ட் இப்போதைக்கு ஓரளவு பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது நல்லது. கோல்டுமே ஒரு காலையில் வந்து நல்ல மேலே போயிட்டு இப்போ வந்து சின்ன ஒரு கீழே தான் இருக்குது. பட் நேற்று க்ளோஸ் ஆனதுலேருந்து இன்னைக்கு மேலே தான் இருக்குது. நேற்று நிறைய பேர் ஆட் பண்ணாங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து லாபத்தில் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சில்வருமே இன்னைக்கு வந்து நல்ல ஒரு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது நேற்று க்ளோசிங்க்கு இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் மேலே தான் இருக்குது, ஒரு 7% அந்த மாதிரி மேலே தான் இருக்குது. ஸோ மேபி நேற்று ஆட் பண்ணவங்க இன்னைக்கு வந்து லாபத்தில் இருக்க சான்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்லாம் தெரியாது. ஸோ அதனால நீங்கள் வந்து இதை வந்து ஹெட்ஜிங்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு சேஃப்காக இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு பர்சன்டேஜ் மட்டும் இயர்லி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இது அப்படியே மேலே எல்லாம் போயிட்டே இருக்காதுங்க, ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது ரெண்டுலேயுமே. யூஎஸ் டாலர் இதுவுமே நேற்று க்ளோஸ் ஆனது நல்ல கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு லைட்டாக மேலே ஏறி இருக்கு. ஸோ இதுவுமே நமக்கு சென்டிமெண்ட் பாசிட்டிவாக தான் காமிக்குது. அதே மாதிரி ஐஎன்ஆர் தான் எனக்கு ரொம்ப, அதாவது இதோட நம்மளோட மணி பண வீக்கம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் பிரச்சனை. நேற்று வந்து 91 தான் பார்த்தோம், இன்னைக்கு பாருங்க 91.65 ஆயிருச்சு ருபீஸ். அவ்வளோ தூரம் வீக் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது 100 டச் ஆயிரும் போல, அந்த அளவுக்கு பண வீக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமையை மட்டும் மாற்றணும். நம்ம கவர்மெண்ட் இதுக்கு ஸ்டெப் எடுத்தாலே எஃப்ஐ எல்லாம் அவுட்ஃப்ளோலாம் ஆகாது, இன்ஃப்ளோ நிறைய வர சான்ஸ் இருக்கு.
இவங்க பட்ஜெட்ல ஏதாச்சும் அந்த தீர்மானத்தை பெருசா கொண்டு வந்தாலே நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியனா இருக்கு. கிராவிட்டா இந்தியா இவங்க வந்து ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் தான். சேல்ஸ் வந்து 2% இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லயும் ஒரு ஒரு நார்மலான ஒரு ரிசல்ட் தான் இது. பட் நெட் ப்ராஃபிட் வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு ட்ரேட் சென்ஷன் அங்க அங்க இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. பட் இவங்க வந்து ஒரு ஒரு நம்ம இந்தியாவோட செக்டார் லீடர் ரீசைக்கிள்ல அப்படின்னா இவங்க தான். இவங்க வந்து லெட், அலுமினியம், பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங், பேட்டரி ரீசைக்கிளிங் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு இன்டகிரேட்டட் மெட்டல் ரீசைக்கிளிங் கம்பெனி. ஓகே, இவங்கள்ட்ட எல்லா இதுமே அதாவது லெட், அலுமினியம், பிளாஸ்டிக் இது எல்லாமே இருக்கு. இன்னொன்னு இவி பேட்டரி, இதுவுமே பேட்டரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால இவங்களுக்கு காம்படிஷன் யார் யாரு அப்படின்னா பாண்டி ஆக்சைடிஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அமரராஜா பேட்டரி இவங்க வந்து பேட்டரி ரீசைக்கிளிங் ஒரு சைடா பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, எல்லாருமே தெரியும். இவங்களுக்கு காம்படிட்டரா இவங்க இருக்காங்க. ஆக்சுவலா அமரராஜா இவங்க எல்லாமே பண்றாங்க, அலுமினியம், லெட் இதெல்லாம் பண்றாங்க. பேட்டரியும் ஒரு செக்மெண்ட் பண்றதுனால இவங்களுக்கு காம்படிஷனா இவங்களை சொல்லலாம். பாண்டி ஆக்சைட்ஸ் வந்து இவங்களுக்கு மெயின் காம்படிட்டரா இருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ரீசைக்கிளிங் பெனிஃபிட் இந்த கம்பெனில இருக்கு. ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணுவாங்க. நான் இப்போ எடுக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. இவங்கள்ட்ட வந்து இன்டகிரேட்டட் எல்லாமே சொல்யூஷன் இருக்கு. அது மாதிரி ஃபியூச்சர்ல வந்து இவி பேட்டரி ஸ்கிராப் வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும். ஆக்சுவலா ஒரு ஒரு ஸ்கிராப்பை வச்சு பெரிய கம்பெனி ரன் ஆகுதுன்னா அது இதுதான். இவங்க தான் ஒரு பெரிய பிளேயரா இருக்காங்க. ஸோ அது அது வந்து ஒரு இந்தியாலே நம்பர் 1 பிளேயரா இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இவங்க வந்து ப்ரைஸை பாருங்க, ஒரு சப்போர்ட் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் அந்த ஹரிசாண்டல் நான் ஹைலைட்லாம் பண்ண முடியாது என்னால. நீங்க தான் பார்த்துக்கணும். 750ல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேல போயிட்டு இருக்கு. இப்பயுமே ஒரு 1400 அந்த மாதிரி சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்கு. இப்போ வந்து நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மேபி எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நல்ல ரிசல்ட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு 5% வரைக்கும் மேல போச்சு. இருந்தாலும் கீழே இறக்கி விட்டாங்க. சென்டிமெண்ட் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் நல்லா கொடுத்தும் ஒரு கீழே இறங்கின கம்பெனி இதுவும் ஒண்ணா நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்னு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுங்க. ஷார்ட் டேர்ம்ல நல்லா ஹையஸ்டா போனவங்க, அதனால கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க தான் செய்யும். அதனால இது வந்து நம்மளும் வச்சுட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் யாருக்குமே பாசிட்டிவா இருக்குமாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட். அடுத்து வந்து விஏ டெக். ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தி கேட்டிருக்காரு ஒருத்தர். அவரு என்னன்னா இவங்க வந்து வாட்டர் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு கம்பெனி இது. ஸோ இது வந்து முனிசிபல் வாட்டர் டீசாலினேஷன், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ்ல இவங்க இருக்காங்க. இவங்களுமே குளோபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் லீடரா இருக்காங்க. இந்திய அளவில் குளோபல் அளவுலையும் வாட்டர் ட்ரீட்மெண்ட் லீடர்னா இவங்க தான் அப்படிங்கிறாங்க. இதுவுமே ஒரு நல்ல கம்பெனி தான். இவங்களுக்கு காம்படிஷன்னா அயன் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க, தெர்மாக்ஸ் இருக்காங்க, எல்என்டி வாட்டர். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க தான் இன்னுமே லீடரா இருக்கதா சொல்றாங்க. லாங் டேர்ம்ல எப்படியுமே வாட்டர் டிமாண்ட், நம்ம தண்ணி குடிக்கணும், இல்ல தண்ணி வந்து அத்தியாவசியங்க. ஸோ அதனால வாட்டர் டிமாண்ட் இருக்க வரைக்கும் இந்த கம்பெனி நல்ல ஒரு growthல தான் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு நல்ல நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நியூ ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. 15,000 கோடி இவங்களுக்கு ஆர்டர் புக் ஃபுல்லா இருக்குங்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கப்புறம் புரோக்கர் வந்து நல்ல growth ரேட்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ். இருந்தாலும் பிரைஸ் வந்து கீழே தான் மூவிட்டு இருக்கு. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ரிசல்ட் எப்படி வரும் அந்த ஒரு பேனிக்ல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் நடக்குது. இன்னொன்று மார்க்கெட்ஸ் இது வந்து சைக்கிளிக் தானே, இது வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைக்கிளிக் ரொட்டேஷன் வந்தால் இதுவுமே நல்லா மேலாகும். இப்போதைக்கு ப்ரைஸ் ஸ்டாப் ஆகுது ஆகுது நீங்க பார்த்தாலே தெரியும். இன்னொரு பெரிய பெரிய ரீசன் என்னன்னா சவுதி ப்ராஜெக்ட் வந்து கேன்சலேஷன் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் நியூஸா பார்த்துட்டு மேபி கேன்சல் ஆச்சுன்னா இந்த கம்பெனி மேல நம்பிக்கை இல்லாம கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு பேனிக்ல இன்வெஸ்டர்லாம் வெளில போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இயர்லி பிப்ரவரி வந்து ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி இவங்க வந்து ஒரு 200 டேஸ் சப்போர்ட் வந்து எங்க இருக்கு, 878ல இருக்கு. பட் அந்த அளவுக்குலாம் இவங்க விடுவாங்களான்னு தெரியல. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருக்க இந்த சார்ட். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அடுத்து வந்து பாலிமெடிக்யூர். ஸோ இந்த கம்பெனியை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். எல்லாருமே நம்ம வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நியூஜனை பத்தி நேற்று பேசணும், பார்க்காதவங்க பாருங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நான் இப்போ ஆட் பண்ணலாமா அப்படின்னு. நீங்க அதை பாருங்க. ஏன்னா அது வந்து ரிசல்ட் நல்லா போஸ்ட் பண்ணல. இந்த பாலிமெடிக்யூர் வந்து ஒரு 80% எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாங்க. ஸோ இதுவுமே நமக்கு அடி வாங்க சான்ஸ் இருக்கு ட்ரம்ப்னால. ஸோ அதனால நமக்கு ரிசல்ட் எப்படி வரும்னு தெரில. மிக்ஸ்டா வந்துச்சுன்னா எகைன் கீழே இறக்கி விடுவாங்களான்னு தெரில. பட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 200 டே மூவிங் ஆவரேஜில் நல்லா டச் ஆகிட்டு ஒரு ஆடிக்கிட்டு இருக்கு. மேபி இதுக்கப்புறம் மேபி எப்படி இருக்குன்னு தெரில, ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு. சரி, நம்ம இதுக்கு வந்து நம்ம நல்ல ஸ்டாக்கை கரெக்டான இடத்துல வாங்குறோம். இருந்தாலும் அது வந்து கீழே போகுது, யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா
மார்க்கெட் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வீக்காக தான் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துல. கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷத்துல யாராவது இருந்தாங்க, 5, 10, 7 வருஷத்துல அவங்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட் ஜோன்ல இருப்பாங்க. இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டுக்குள்ள நிறைய ரீட்டைலர்ஸ் உள்ள வந்ததுனால தான் மார்க்கெட் சைக்கிளிக்கா நம்மளை வந்து ரொட்டேட் பண்ணுது. நிறைய பேர் வந்து வெளியில அனுப்ப பாக்குது. ஸோ அதுதான் நான் வந்து யாருமே போகாதீங்க அப்படின்னு சொல்றேன் எல்லா வீடியோலையும். ஸோ மார்க்கெட் வந்து நிறைய பேர் இருக்குது, அதுக்கு பிடிக்கல, அதனால நிறைய பேர் வந்து வெளியில அனுப்பணும் அப்படின்னு நினைக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல இவங்க தான் லீடர், இந்தியா மெடிக்கல் டிவைஸ் லீடர். ஸோ இவங்களுக்கு இந்தியா, யூரோப், யூஎஸ் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்லாம் பண்றாங்க. மெடிக்கல் கன்சியூமர் மேனுஃபேக்சர்னு சொல்லிக்கலாம். எக்யூப்மெண்ட்ஸ்ல டயாலிசிஸ், இன்ஃபியூஷன், கேத்தர்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்லாம் இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து பாசிட்டிவ்லாம் நிறையவே இருக்கு. பிப்ரவரியில வந்து இவங்க ரிசல்ட் விட போறாங்க. அது ஒரு பாசிட்டிவ் தான். பட் ரிசல்ட் நல்லா இருந்தா இன்னுமே பாசிட்டிவா இருக்கும். யூரோப் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க, கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. இருந்தாலும் பிரைஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குன்னு சொல்றாங்க. புரோக்கரேஜ் வந்து நல்லா இருக்காது, இன்னுமே இது கீழே போகும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி growth இவங்க ரிசல்ட் வந்து நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுன்னு சொல்றதுக்கு ரீசன் 80% எக்ஸ்போர்ட் இவங்க டிமாண்ட் மேல தானே இருக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் நோக்கி. ஸோ அது ஒரு ரீசன் தான். இன்னொன்று செக்டார் வந்து சைக்கிளிக் ஆகுது. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஹெல்த் கேர் செக்டர் இன்னுமே ஒன்றும் பெருசாலாம் மூவிங் இல்லை. நம்ம பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் அப்படி தான் இருக்காங்க. காம்படிஷன் சொன்னீங்கன்னா ஹிந்துஸ்தான், அதுக்கு சைரிஞ்ச், அதுக்கப்புறம் நிப்ரோ இந்தியா, நாராக் மெடிக்கல். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கு. பட் டிமாண்ட் வந்து லாங் டேர்முக்கு ஹெல்த் கேர் எப்பயுமே இருக்கு. விபிஎல், ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான், கொஞ்ச நாளைக்கு இல்லை, இந்த ஒரு கரெக்ஷன் வந்ததில்ல. ஸோ அந்த டைம்ல எனக்கு பாசிட்டிவ் வந்தது, நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பட் நிறைய பேர் வச்சுட்டு தான் இருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியில் ஒரு லார்ஜ் கேப் பிளியர் இந்தியாவில். ஸோ இவங்க தான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் ஒரு பெரிய கம்பெனியாக இந்தியாவில் இருக்கு. அதுவும் இவங்க இதுக்காகவே மெயின் பிஸ்னஸ் பண்றாங்க. பெப்சி, மவுண்டைன் டியூ, ஸ்டிங்க்கு, ஜூசஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டிங்க் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் கமெண்ட்ஸ் வந்து பெருசா இல்லை அப்படிங்கிறாங்க. இவங்கள வந்து இந்தியா அண்ட் ஆப்பிரிக்கால வந்து பிரசன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்தியாலையும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பிப்ரவரி அந்த டைம்ல எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. பாசிட்டிவ் வந்து இதோட வால்யூம் வந்து growth ஆகுது, இவங்களோட பிசினஸோட வால்யூம். அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா எக்ஸ்பான்ஷன் வந்து இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. புரோக்கர் வந்து growth ரேட்டிங் வந்து நல்லா கொடுக்குறதா சொல்றாங்க. ஸோ அது மேபி இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து கிக் ஆப் ஆகுமான்னு தெரியல. ஒரு 680 வரைக்கும் போயிட்டு கீழே வந்து ஒரு 200 மூவிங் ஆவரேஜ் கூட போல, ஒரு 440 நின்றுக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சம் மேலே ஏறிட்டு இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் நிறைய நடக்குதுங்கிறாங்க. அதுக்கப்புறம் டிமாண்ட் ஓரிஸ், இது வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் காம்படிஷன் ரீதியா பாக்குறாங்க. இவங்களுக்கு காம்படிட்டர் வந்து கொக்கோ கோலா பாட்டில்ஸ் இருக்கு, டாபர் இருக்காங்க, டாடா கன்சியூமர்ஸ் இருக்காங்க. பட் இவங்க எல்லாமே கொக்கோ கோலா ஓகே டைரக்டா பிசினஸ் இது இவங்க தான் கூல் ட்ரிங்க்ஸ் தான் பண்றாங்க. மற்றபடி டாபரு, டாடா இவங்கெல்லாம் வந்து ஒரு பார்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து ஒரு காம்படிஷன் தான் இருக்கு. இது வந்து ஒரு பிக் கம்பெனி, நிறைய பேர் ஹோல்ட் பண்றாங்க, நிறைய பேர் இன்வெஸ்டர் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. சம்மர்ல நல்ல டிமாண்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்கிட்ட இருந்ததை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். மேபி நிறைய இதெல்லாம் நல்ல ஸ்டாக் தான், லாங் டேர்முக்கு நல்ல ஒரு growth கொடுக்கக்கூடிய ஸ்டாக் தான். அது மாதிரி ஐடிசி நம்ம ரீசெண்டாக தான் ஆட் பண்ணோம். இந்த கம்பெனியுமே சிகரெட்ஸ், எஃப்எம்சிஜி, கோட்டல், இதுவுமே சிகரெட்டோட, அதாவது எஃப்எம்சிஜியில் ஒரு டாப் பிளேயராக தான் இவங்களுமே இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து அடிஷ்னல் டேக்ஸ்லாம் போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ப்ரைஸ் வந்து கீழே வந்துருச்சு. இவங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ப்ரைஸ் வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கு வேற சில ரீசன்ஸ் சொல்றாங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து டீமர்ஜர் பண்றாங்க இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஹோட்டல் பிஸ்னஸுமே ப்ராஃபிட் growth நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சாங்க. பட் இப்போ வந்து நல்ல நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹோட்டல்ஸோட பிஸ்னஸ், ஐடிசி ஹோட்டல்ஸ். பட் இருந்தாலும் ப்ரைஸ் வந்து பெருசா ஒன்றும் இல்லைங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் டெய்லி. நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா வீக்லி ஒன்ஸோ இல்லை டெய்லி ஒன்ஸோ அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே இறங்க நல்ல ஒரு கம்பெனி 4.7% நம்ம டிவிடன் தர்றாங்க. கேஷ் ரிச் கம்பெனி. ஆக்சுவலாக இவங்கள்ட்ட கடன் வந்து பெருசா இல்லை. ஓகே. இன்னொன்று டிவிடன் வந்து ஸ்டெபிளாக கொடுத்துட்டே இருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து சிகரெட் வந்து எப்படி இருக்கும், மக்கள் வந்து குடிக்கல அப்படின்னா தான் இது சிகரெட் டிமாண்ட் இருக்காது. பட் இவங்க எவ்வளோ டேக்ஸ் போட்டாலும் எவ்வளோ காசு போட்டாலும் இவங்க வாங்கி கொடுக்க ரெடியாக தான் இருக்காங்க. அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நான் வந்து அதெல்லாம் குடிக்கிறது இல்லை, அதனால சொல்றேன்னு இல்லை. பட் அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையுமே. காம்படிட்டர் வந்து ஹெச்யூஎல், நெஸ்லே இந்தியா, கோத்ரேஜ் கன்சியூமர் இந்த மாதிரி கம்பெனிலாம் இருக்கு. ரிசல்ட் வந்து 29 ஜனவரி கொடுக்குறதா சொல்லிட்டு இருக்காங்க. ரிசல்ட் பாசிட்டிவா வந்துச்சுன்னா இன்னும் கூட மேபி ப்ரைஸ் வந்து சின்னதா மேலே போகுமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இது வந்து ஒரு 100 மூவிங் ஆவரேஜ் இன்னுமே கொஞ்சம் கீழே வரணும். பட் அந்த அளவுக்குலாம் கீழே விடுவாங்களான்னு தான் தெரியல. ஏன்னா நிறைய பிக் இன்வெஸ்டர் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் விம்டா லேப்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவர் வந்து 50 ஷேர் வாங்கினாராம். பட் 20% மேலே போயிடுச்சு. இதை வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியல 20% எப்போ மேலே போச்சுன்னு. இந்த கம்பெனியில் வந்து நான் நோட் பண்ணது பப்ளிக் வந்து 59% இருக்காங்க. ஸோ அது வந்து வீக்காக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் எகெயின் டீட்டெயில்டாக செக் பண்ணும்போது 23% தான் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. பேலன்ஸ் எல்லாமே அதர் பார்ட்டி. ஸோ இவங்க வந்து ஃப்ளெக்சிபிளாக, அதாவது கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் இந்த கம்பெனிக்கு. அதாவது 23% தான் ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. அதனால பயப்பட தேவையில்லை. பேலன்ஸ் வந்து அதர் பார்ட்டிஸ். அதர் பார்ட்டிஸ்னா அது யாராக வேணாலும் இருக்கலாம். பிக் பண முதலைகள் யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க. டெஸ்டிங், இன்ஸ்பெக்ஷன், சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு. இது நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் இந்த கம்பெனி. இவங்க வந்து பிஸ்னஸ் வந்து எஸ்பெஷலி ஃபார்மா அண்ட் என்விரான்மெண்டல். ஸோ அதுக்கு தான் மெயினாக பிஸ்னஸ் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அப்பப்போ சில ரூல்ஸ் எல்லாம் போடும்ல. ஃபார்மாக்கு வந்து இந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் வந்து இதில் பிரச்சனை இருக்குது, அதனால இன்னும் டெஸ்டிங்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகும், அவங்க வந்து டெஸ்டிங்காக போவாங்க. அப்போதைக்கு இந்த கம்பெனி வந்து நல்ல பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. இது வந்து ஃபார்மா, ஃபுட்டு, என்விரான்மெண்டல், எலக்ட்ரானிக்ஸ், கிளினிக்கல் ரிசர்ச், டயக்னோசிஸ், இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்லையும் இவங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா செக்டாருக்கும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்களுக்கு செக்டார் ரொட்டேஷன் ஆனாலே இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஒரு பிரம்மாண்டமாக தெரியுது எனக்குமே. ஜனவரி எண்டில் வந்து ரிசல்ட் வரும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, கவர்மெண்ட் வந்து அப்பப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சில ரூல்ஸ்லாம் போடுவாங்க. என்விரான்மெண்டல் சேஃப்டி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்னும் கூட அடிஷனலாக கொடுக்கலாம். எலக்ட்ரானிக்ஸில் கொடுக்கலாம். ஸோ அப்போதைக்கு வந்து டெஸ்டிங் ஒரு டைமும் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு வந்து கம்பெனிஸ் வந்து இது ரிலேட்டடான கம்பெனி இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் லால் பாத், இதுவுமே அவங்க வந்து கிளினிக்கலில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர், அதுக்கப்புறம் இன்டர்டெக் இந்தியா, எஸ்ஜிஎஸ் இந்தியா. ஸோ இவங்க வந்து குளோபல் பிளேயராக இருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்குமே டிமாண்ட் இருக்கும் ஒரு செக்டாருக்கும் இருக்கும்போது. ஸோ அதனால மேபி நான் பார்த்த வரைக்கும் அதை தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். எஃப்ஐ வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஃபண்டமெண்டல் வந்து இந்த கம்பெனி நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இவரோட பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃபியூச்சரில் நல்ல டிமாண்ட் இருக்குன்னு தான் எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்னைக்கு நடக்கிறது, இன்னமும் எகெயின் சொல்கிறேன், இன்னைக்கு நடக்குது மார்க்கெட்டில் மேபி ஆப்ஷன்ஸு பையர்ஸு செல்லர்ஸோட பிளேயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் தான் பார்க்கணும். ஏன்னா February 1 அதுக்கு மார்க்கெட் மூவ் ஆகி தாங்க ஆகணும். அது மேலேயா கீழேயான்னு தெரில. ஏன்னா இல்லை அப்படின்னா February 1 நமக்கு நெகட்டிவாக கொடுக்க போகிறாங்களா, அதனால அதுவும் இப்படி இருக்கா அப்படின்னு தெரில. ஸோ எதுவுமே இருந்தாலும் பொறுத்து தான் பார்க்கணும். பொறுமையை கையாளுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வின் பண்ணலாம். நன்றி.